பிரைஸ் லார்ட். மத்திய 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 22 and verse 21. ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். ராயன் அப்படின்னா ரோம ராஜ்ய அரசரின் பெயர் ராயன். இங்கிலீஷில் சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப் ப்ரூட்டஸ் நம்ம படிப்போம் இல்லையா, அந்த ஸ்டோரியோட ராஜா சீசர். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கடவுளுடைய போதனைகளை மக்களுக்கு ப்ரீச் பண்ணார். அதை கேட்டு அநேகர் பாவத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. அநேகரும் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இதை கண்டு பொறாமை அடைந்த அந்த காலத்தில் இருந்த ஜூவிஷ் பிரீஸ்டும் லீடர்ஸும் இயேசு கிறிஸ்துவோட மகிமையை எப்படியாவது உடைக்கணும், மக்களை எப்படியாவது அவர்கிட்ட வந்து பிரிக்கணும், இவரை அரெஸ்ட் பண்ணணும், அரசாங்கத்துக்கு எதிராக இவரை ஏதாவது சிக்க வச்சு அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சதி திட்டம் தீட்டினாங்க. ஆனால் அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் அரசாங்கத்துக்கு நம்ம வரி செலுத்துகிறாமா செலுத்தக்கூடாதா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் வளர செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார், சட்டத்துக்கு புறம்பாக பேசுகிறாருன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை நம்ம வந்து அரசருக்கு தான் ஃபுல்லாக கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் கொடுத்தணும்னு சொன்னால் கடவுளுக்கு புறம்பாக பேசுகிறாருன்னு சொல்லி இவங்கள தப்பாக மாட்ட வச்சுருவாங்க. இதுதான் அவங்களோட பிளானாக இருந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு இது எல்லாமே தெரியும். அதனால் பயங்கர ஸ்மார்ட்டாக அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் ஒரு காயினை காட்டுங்கன்னு சொன்னார். அந்த காயினில் யாரோட உருவப்படம் பதிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டார். அதில் சீசரோட உருவப்படம் பதிக்கப்பட்டிருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்போது ராயனுடையதே ராயனுக்கு, அதாவது சீசரோட உருவப்படம் பதிக்கப்பட்ட அவருடைய ராஜ்யத்திற்கு சொந்தமான இந்த காசை அவருக்கே திருப்பி செலுத்துங்க, ஆனால் கடவுளுடையதை தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்றார். அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம கடவுளுடையதை கடவுளுக்கு செலுத்தணும். அதுதான் நியாயமான விஷயம். இன்றைக்கி நம்ம அநேக பேர் பயங்கர பிஸியாக இருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு நேரத்தை கொடுக்குறோமா என்று சொல்லி யோசித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி என்ன எண்ணத்தில் இருக்காங்கன்னா, நான் சம்பாதிக்கிறதுல நான் கடவுளுக்கு காணிக்கைகளை கொடுத்துட்டேன், கரெக்டாக என்னோடய ஆஃபரிங்கு டைத்தெல்லாம் கொடுத்துட்டேன், அதனால் என்னோட கடமை தீர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இந்த பூமியிலையும் இந்த வானத்திலையும் இருக்கிற சகலத்தையும் படைத்தவர் அவர் தான். அப்போ நம்முடைய ஒரு அற்பமான இந்த காசாலி ஐஸ்வர்யத்தாலேயோ அவர் ஒரு நாளும் சந்தோஷப்பட போகிறதில்ல. கடவுளுடையதை கடவுளுக்கு கொடுக்கணும்னு சொன்னால், நம்மை படைத்தவர் கடவுள் தான் சொன்னால், முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டு நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆகணும். அதுதான் நம்ம கொடுக்குற உண்மையான நல்ல காணிக்கை. அது மாத்திரம் இல்லை, காலத்தையும் நேரத்தையும் உண்டாக்கினவர் படைத்தவர் அவர் தான் சொன்னால், நம்முடைய நேரத்தை முதலாவது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்னா கடவுளுக்கு கொடுக்கணும். அப்போது கடவுள் இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவர் இடத்துல ப்ரே பண்ணுறதுக்கோ, இல்லை அவருடைய வார்த்தைகளை படிக்கிறதுக்கோ, இல்லை அவர் வார்த்தையை படித்து அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நன்மையான காரியங்களை மற்றவருக்கு செய்கிறதுனாலையோ நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொன்னால், அதுதான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை தவிர நிச்சயமாக நம்முடைய பணத்தினால அவர் ஒரு நாளும் பிரியப்பட போகிறது இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த பூமியில் இருக்க சகலத்தையும் படைத்தவர் அவர் தான் சொன்னால், இதில் ஒரு பங்காக இருக்கிற நம்ம கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, மகிமையாக இருந்தாலும் சரி, தாளந்துகளாக இருந்தாலும் சரி, பொக்கிஷங்களாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முதன்மையான முக்கியத்துவத்தை மகிமையை செலுத்துவது நம்முடைய கடமை. எனவே கடவுளுக்கென்று சொல்லி நம்ம பிரத்யேகமாய் கவனமாய் நேரத்தை செலவிடுவோம்னு சொன்னால் நிச்சயமாக அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.